எங்களுக்கு தலைவர் வேற தலைவர் இருக்கிறார். அந்த தலைவரை நாங்கள் ஒப்படையில இப்படி இருக்குன்னு சொல்லி தளபதிக்கு தெரியுமா? ஆனால் நீங்கள் விஜய் ஃபேனா இல்லை நீங்கள் ஜூஸ் குடிக்க வந்திருக்கீங்களா? இலங்கைக்கு ஒரு நன்மை கிடைக்கும் நினைக்கிறீங்களா? இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இந்தியாவுக்கு செய்கிறதுக்கே நீங்கள் சந்தோஷமாக செய்கிறீங்களா? ஹலோ வணக்கம் விவாஸ், நான் உங்கள் துளசிகன். நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் புன்னாலை கட்டுவன் சந்தியில் இருந்து இதான் அந்த சந்தி. இந்த சந்திலேருந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விஜய் ரசிகர்களால் வந்து ஒரு தாகசாந்தி நிலையம் அமைத்து பொதுமக்களுக்கு வந்து இந்த ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி சர்பத் மாதிரி கொடுத்து கொண்டு இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட வந்து இந்த அரசியல் நிலைமைகள் எப்படி இருக்கு, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இல்லை அவங்க எதிர்பார்க்கறது நடக்குமா நடக்காதா, இவங்க ரசிகர்களா இல்லது வந்து சமூக வலைத்தளங்களில் கூடுதலாக சண்டை நடக்கும் அப்படியான ஒரு டீமா, என்ன மனநிலையில் நிற்கணும்ன்றதை உள்ள போய் பார்த்து கதைப்போம் வாங்க. அண்ணா வணக்கம். இன்னைக்கு என்ன விசேஷம், என்ன இருக்கான்னு தெரியுங்க? தளபதி நற்பணி மன்றத்திலிருந்து நாங்கள் வந்து இப்ப தீயமாக தளபதி அதனுடைய தாசாந்தி செய்யற மாதிரி ஐடியா போட்டு செய்யறாங்க. பதிவு செய்யப்பட்ட அமைப்பா இல்ல என்னது? இது நாங்கள் யாழ்ப்பாணம் இலங்கை இதுல இருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது 4 நாள் கட்டணம் செய்யறது இருக்குன்னு சொல்லி தளபதிக்கு தெரியுமா? யாழ்ப்பாணம் இருக்குன்னு சொல்லி தளபதிக்கு தெரியும். சரி, இப்ப தளபதியின் அரசியல் எப்படி இருக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்க? வெற்றிகரமான இதா அமையும் எங்களுக்கு. இங்க இருந்து நாங்கள் வாழ்த்துறோம். இலங்கைக்கு நன்மை கிடைக்கும் நினைக்கிறீங்களா இல்ல இந்தியாவுக்கு நன்மை கிடைக்கும் நினைக்கிறீங்களா? இலங்கை முடிவு வந்து எல்லா இதுகளுக்கும் பொதுவாக அமையுது. இலங்கைக்கு ஒரு நன்மை கிடைக்கும் நினைக்கிறீங்களா இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இந்தியாவுக்கு செய்யறதுக்கே நீங்க சந்தோஷமா செய்றீங்களா? 2 நாட்டுக்கும் செய்யக்கூடிய மாதிரி. நீங்க வந்து ரசிகர்களா விஜய ரசிக்கிறீங்களா இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு அரசியல்வாதியா நீங்க பாக்குறீங்களா? முதல்ல ரசிகர்களா இனியும் அப்படித்தான் இருக்க போறீங்களா இல்லது அரசியல் இதா பார்வையா பாக்க போறீங்களா? அரசியல் அதை அவற்றை நாங்கள் ரசிகர்களா இருந்தாங்க கூட வரியர்களா மாறி இப்ப அவற்றை தொண்டர்களா மாறிட்டோம். ஊர்ல நீங்க அப்படி செய்ய உங்களை யாராவது பேசி அப்படியா இருக்கா? இப்ப எதிரிகள் இருக்கிறாங்க, எதிர்க்கிறார்களும் இருக்கணும். நாங்கள் அதுகளுக்கு ஒன்றும் பயப்பட இல்லை. அதை நாங்க எதிர்க்கிறார்கள் எவ்வளவு உங்க பிரச்சனை டவுனுக்கு இப்ப செய்ததாச்சு பெரிய எதிர்ப்புகள் வருதுதான். நாங்கள் அதுலயும் தாண்டி செய்ய வேணும் பண்றதுக்காண்டி ஊருக்கு சுமார் தாகசாந்தி நிலையம் செய்ய வேணும் பண்றதுக்காண்டி செய்தது பிரச்சனை இல்லை. நம்மளா செய்யக்கூடிய செய்து ஆக்கள் வந்த குடிச்சு பேரு சொன்னா உங்களுக்கு இளங்கநாதன் மதீஷன். இப்ப உங்களுக்கு வந்து மற்றவர்கள் பேசுறத பத்தின எண்ணங்கள் வந்து இல்ல. இப்ப நாங்க என்ன சொன்னா இப்ப ஒரு அரசியல் ரீதியா வந்து இப்ப காங்கிரஸோட சேர்ந்துதான் விஜய் ஆட்சி அமைக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவர் வந்து அவர்கிட்ட இது அது அங்க நிலைமையை பார்த்து அது எங்களுக்கு பிரச்சனை இருந்ததுதான் காங்கிரஸ். ஆனா இப்ப அவர் சேர்ந்துட்டாரு, ஒன்னும் செய்யல. அது சேர்ந்துட்டாரு அவர் அங்க எல்லாத்தையும் சரிதானே அதை நோக்கியா இருந்து சேர்ந்து அங்க தரசையும் அங்க தாட்சியை நீங்க ஒன்று சேர்த்து பாக்கல. அப்படி இல்ல இயல்பா கேட்கணும். இதான் நான் கேட்கல. என்ன சொன்னா சில பேர் இலங்கைக்கு நன்மை கிடைக்கும் வேண்டிய சில பேர் அந்த இலங்கையும் நன்மை கிடைக்கும், இலங்கைக்கும் நன்மை கிடைக்கும், இந்தியாவிலையும் நன்மை ஓகே இருக்கும். அங்கே நல்ல திட்டங்கள் எல்லாம் செய்வேன், பிரச்சனை இல்லை. விஜய் ஃபேனா இல்ல நீங்க ஜூஸ் குடிக்க வந்திருக்கீங்களா? தளபதி ரசிகர். நீங்கள் இந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க? உங்களோட பேரை சொல்லிட்டு எப்படியோ தளபதி ரசிகர்ன்றதுல பெருமைப்படுறேன். உங்களோட பேரை சொல்லி எந்த இடம்னு சொல்லி. நான் பகிர்றேன் இந்த இடம் தான். ஓகே, சில பேர் வெற்றி பெற வேணும்னு நாங்கள் அப்போடக்கம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. நினைச்சதை விட மேலதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறார். ஆட்சி அமைக்க போறார், எப்படி ஆட்சி அமைப்பார். ஆட்சி அமைச்சா எங்களுக்கு முழு சந்தோஷம். எப்படியும் அவர் எங்களுக்காக ஏதாவது செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த ஊர்ல யாராவது உங்களை பேசியிருக்கணுமா? நீங்க விஜய்க்கு ஒரு ஃபேனா இருந்த நீங்கள் ஏன் அரசியல சப்போர்ட் பண்ணுங்க அப்ப யாராவது உங்களை பேசியிருக்கணுமா? அரசியலுக்கு வர முதல்ல சினிமாவில இருக்க கூட ஒரு 5 பேர் நின்று கதைக்கிற இடத்துல ஒருத்தர் தான் வேற ரசிகரா இருப்பார், மிச்சம் 4 பேரும் தளபதி ரசிகரா தான் இருப்பார். அது இப்பவும் அப்படித்தான், இப்ப அப்படித்தான். அது புரியா அரசியல் பார்வையில அடுத்த கட்டமா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? விஜய் நிறைய தீர்மானங்கள் சொன்னவர். இப்ப நகை கல்யாண வீடுகளுக்கு நகை கொடுப்போம், அதே மாதிரி 6 கேஸ் சிலிண்டர் கொடுப்போம், 200 யூனிட் வரைக்கும் கரண்ட் ஃப்ரீயா கொடுப்போம். இதெல்லாம் சாத்தியம் நினைக்கிறீங்களா? அவரால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.
ஏன்னு சொன்னா இதுவரைக்கும் கடன்ல போய் கொண்டு வந்தோம், திமுக ஆட்சி செய்யக்கு கடன்லாம் போய் கொண்டு வந்தோம். அப்ப அவரை விட இவ வந்து நிறைய ஆஃபர் பண்ண ஆக்களுக்கு ரைட்டா. அவர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக தன்னுடைய பணத்தை கூட செலவழிக்கிறதுக்கு தயாரா இருக்கு. சரி, அப்ப நாங்க வந்து 5 வருஷமா 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சரி. அப்ப நம்பிக்கையோட இருங்க. சரி, தலைவர் தான். நீங்களும் விஜய் ஃபேனா? விஜய் வேணும். உங்களோட பேரை சொல்லிட்டு. இவர் ஜெனுசர். ஓகே, நீங்களும் இத பங்கு பெற்று இருக்கீங்களா? ஆமா. சொல்லுங்க, உங்களுக்கு விஜய் அண்ணாவோட கனெக்ஷன் எப்படி இருக்கு? நீங்க வேற அரசியல் தலைவர்களை பத்தி என்னன்னு பாக்குறீங்க? எங்களுக்கு அரசியல் பெருசா தெரியாது, இந்திய அரசியல். ஆனா நாங்கள் விஜய் வந்து ரசிகரா இருந்து நாங்கள் விஜய் அண்ணா வந்து இப்படி ஒரு அடுத்த போய்க்க நாங்கள் அதை வந்து வரவேற்று சப்போர்ட் பண்றோம். எங்களால் முடிஞ்ச ஒரு சும்மா சின்ன சப்போர்ட் வந்து அவருக்கு அளிக்கிறோம். ஆனா விஜய் வந்து தன்னால செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு செய்து அதே நேரம் எங்களோட இலங்கை அரசியல்வாதிகளோட கை ஓத்து எங்களுக்கு ஒரு சரியான தீர்வளிச்சல் கிடைக்கலாம்னு நாங்கள் நம்புறோம். சரி, நீங்க உங்களுக்கு இந்த இலங்கை அரசியல்வாதிகளை பிடிச்சாங்க சொல்லுங்க. இலங்கையில பெருசா எங்களுக்கு அரசியல் பெருசா பிடிக்காது, தெரியும். இந்த இலங்கை அரசியல் எங்களுக்கு வந்து சரியா நல்ல இன்னொன்று நடக்கல. இப்போ கொஞ்சம் அனுரம் வந்து எங்களுக்கான மாற்றங்கள் கொஞ்சம் நடக்குது. அதே மாதிரி அனுரம் வந்து அனுராகண்ட கட்சியிலும் வந்து ஆரம்பங்கள்ல முதல்ல வந்து பெருசாக வரவேற்கப்படையில, இப்போ வந்து நல்லா வரவேற்கிறாங்க. அதே மாதிரி தான் எங்கள்ட அண்ணன் விஜயும் வந்து ஆரம்பத்துல வந்து பிறகு பிரச்சனையை கொடுத்தவங்க. ஆனா அந்த தடையெல்லாம் தாண்டி தலைவர் வந்து இப்ப ஒரு தன்னை வந்து ஒரு நிலை நாட்டிட்டார். அதே மாதிரி இப்ப இதுல வந்து நடக்கலான்னு சொன்னவங்க நடத்தி காட்டிட்டார். சிஎம்மா வர மாட்டாருன்னு சொன்னவங்க சிஎம்மா வந்துட்டார். அதே மாதிரி ஆட்சியம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நடத்தி வரணுங்க நாங்க நம்புறோம். இந்த இலங்கையில வந்து நீங்கள் தளபதியை கொண்டாடுறது ஓகே, ஆனா தலைவர் என்ற நிலைமையில கொண்டு வர்றது எப்படி இருக்கு உங்களுக்கு? அது சரி, நாங்க ரசிகரா வந்து விஜய் நாங்கள் கொண்டாடுறோம். எங்களுக்கு வந்து என்ன சொல்றோம், எங்களுக்கு வந்து அவற்ற அரசியல் வந்து இலங்கையில வந்து இலங்கை இந்தியா சம்பந்தம் இல்லை. ஆனா நாங்கள் ரசிகர் என்ற ரீதியில வேற கொண்டாடுவோம். எங்களுக்கு தலைவர் சொன்னோம் தலைவர் வந்து விஜய் வந்து எங்களுக்கு தலைவர் வேற தலைவர் இருக்கிறார். அந்த தலைவரை நாங்கள் ஒப்படையில. ஆனா விஜய் வந்து எங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. என்ன சொன்னா அவர்கள் வந்து ஒரு ரசிகர்களாக அவர்கள் வந்து கொண்டாடுறார்கள். சில பேர் வந்து இந்த கூடுதலான சோசியல் மீடியால இந்த தலைவர் என்று சொல்லப்படுற விஷயங்களை வந்து பார்த்துனாங்க. அதை தான் அவரையும் சொல்லியிருந்தவர். அப்ப நான் உடனே கேட்டேன், நீங்கள் ஈழத்தமிழர்களாக இருந்து கொண்டு நீங்கள் தலைவர்கள் என்று சொல்வது சரியா என்ற மாதிரி கேட்டிருந்தான். அப்ப அவர்களுக்கு புரியுது. அவர்கள் வந்து அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் விஜய் மீது கொண்ட பாரதூரமான அன்பின் வெளிப்பாடாக சில பேர் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள். மற்றது வந்து நாங்கள் அதிகபட்சமாக அவர்களை வந்து பேசுறது இது பண்றது எல்லாம் அவ்வளோ நல்ல விஷயமா எனக்கு தெரியலைன்னு சொல்லி சொன்னா ஓகே. நான் கூட சீமான் அவர்களுக்கான சப்போர்ட் பண்ணி கொண்டு கூடுதலான எனக்கு விருப்பமாக இருந்தது. அது நடக்கல. சரி, அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் வாரார். ஆனால் நாங்கள் அதுக்காண்டி நான் இணைச்சால் வெளியில் என்றக்காண்டி அவர் மீது அவதூறு பரப்பக்கூடாது. அதாவது அவதூறுண்டா தேவையில்லாத வசனங்களை பாவிக்காம நாங்கள் சரி அவர் என்ன செய்கிறார் என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி அவருடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா படாதா என்ற விஷயங்களையும் வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தாகசான் நிலையத்தில் இந்த நிகழ்வை வந்து தயார்படுத்தினவர்களுக்கும் இதை நேரம் நின்று செய்கிறவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இது விஜய் அவர்களுடைய வெற்றிக்காக அவர்களுடைய ரசிகர்களாக அவர்கள் தங்களுடைய சந்தோஷத்துக்காக இதை செய்யணும். இதெல்லாம் வந்து பொதுமக்களும் பயன்படுத்தணும் என்ற வகையில் நான் இந்த விடயத்தை வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு நான் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். மறக்காம எங்களுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.